கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 15. மித்ரா சொன்னதன் பொருள் ஒரு தந்தையாக அவளுக்கு தேவைப்படும் நேரங்களில் எல்லாம் எங்கும் எப்போதும் ஜெயராஜ் துணையாக நின்றதில்லை என தெளிவாக புரிய வேதனையோடு பின்னால் இருந்த இருக்கையில் சாய்ந்தார் ஜெயராஜ். இவற்றையெல்லாம் நந்தனும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஜெயராஜை எப்போதுமே பிடிக்காதே. அதனால் பெரிதாக ஜெயராஜின் பக்கம் பார்வையை திருப்பாமல் நின்று கொண்டான் நந்தன். அதே நேரம் இவர்களுக்கு வெகு அருகிலேயே நின்றிருந்த வருணுக்கு மித்ராவின் இத்தகைய வெளிப்படையான பேச்சு ஆச்சரியத்தை கொடுத்தது. நிர்மலாவின் வாழ்க்கையை பற்றி அவன் அறிய நேர்ந்த பிறகு எத்தனையோ முறை லேசாக மித்ராவிடம் அதை பற்றிய பேச்சை வருண் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பட்டும் படாமலும் பேசி அந்த பேச்சை தவிர்த்து விடுவாளே தவிர மனம் திறந்து எதையுமே அவள் ஜெயராஜை பற்றியோ கௌரியால் அவள் அனுபவிக்கும் பிரச்சனைகளை பற்றியோ எதையும் சொல்ல மாட்டாள் மித்ரா. அவளாக சொல்லவில்லை என்றாலும் கூட எந்த வீட்டில் தான் கேட்டது எல்லாம் கிடைக்குது, நினைச்சதை எல்லாம் செய்ய விடுறாங்க வரு. என்ன, எங்க வீட்டில் பாட்டி கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரிக்ட், அவ்வளவுதான் என்பாள் மித்ரா. முதல் முறையாக கௌரியின் செயலாலும் ஜெயராஜின் நடவடிக்கையாலும் அவள் அனுபவித்த வலிகளையே அன்று மித்ராவை தேடி சமாதானம் செய்ய இவர்கள் சென்றபோதுதான் மித்ராவின் வாய்மொழியாக கேட்டிருந்தான் வருண். இவ்வளவு வருத்தங்களையும் வலிகளையும் அவள் சுமந்து கொண்டிருந்தாளா என்றுதான் வருணுக்கு அப்போதும் தோன்றியது. இத்தனை வருடங்களில் வெளிப்படாத ஒன்று அன்று வெளியில் வந்ததை பற்றி எண்ணும் போதே அப்போதும் அவளுடன் நந்தன் இருந்த நினைவு அவன் அறியாமலே வருணுக்கு வந்து போனது. அதில் அப்போ இத்தனை வருஷமா நாங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கோம், எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்னு நினைச்சதெல்லாம் நிஜமில்லையா என்ற எண்ணமும் வருணுக்கு சேர்ந்தே எழுந்தது. அதுவே ஒரு உறவினனாக அவளின் ஒரே தோழனாக மட்டுமே மித்ராவின் மனதில் தான் இடம் பிடித்திருக்கிறோம் பெரியவர்கள் முடிவு செய்திருந்ததனால் அதை மறுக்காமல் அவளும் அப்படியே அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று இருந்தாலே தவிர மித்ராவின் மனதில் முழுதாக இடம் பிரித்திருப்பது நந்தனே என்றும் புரிந்தது. அதற்கு காரணம் சிறு வயதில் இருந்து ஒன்றாகவே வளர்ந்து பழகி திருமணம் செய்து கொள்ளப் போகும் அளவிற்கு முடிவெடுத்த பின்னும் அவனிடம் கூட பகிர்ந்து கொள்ளாத விஷயங்களை இவ்வளவு வெளிப்படையாக 2 வருட பழக்கத்தில் நந்தனிடம் அதே மித்ரா இவ்வளவு வெளிப்படையாக தன் நிலையை பேசிக் கொண்டிருப்பது வருணுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. அதற்குள் ஓரளவு மனதளவில் தேறி இருந்த மித்ராவுக்கு இப்போதே நினைவு வர திகைப்போடு நந்தனின் முகத்தை பார்த்தவாறே விழிகளை துடைத்து கொண்டு எழுந்து நின்றவள், நீங்க எப்படி இங்கே என்றால் பெரும் குழப்பத்தோடான குரலில். அதில் இப்போதே மித்ரா சுய நினைவிற்கு வந்திருப்பது புரிய லேசாக புன்னகைத்தவாறே, நீதானே கூப்பிட்ட என்றான் நந்தன். ஆமா, நான் தான் கூப்பிட்டேன், ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரம் என புரியாத குழப்பத்தோடு மீண்டும் கேட்டவளை கண்டு சிரித்தவன், ஜி பூம்பான்னு சொன்னேன், அடுத்த நிமிஷம் இங்க வந்துட்டேன் என்றான் கேலியாக நந்தன். சொல்லுங்க நந்தன் என லேசான சினுங்களோடு மித்ரா கேட்கவும் அங்கிருந்த இருக்கையில் அவனும் அமர்ந்து கொண்டு மித்ராவையும் தன் அருகில் அமர வைத்தவாறே, ஜான் என் கூட தான் வந்தான் என்றான் நந்தன். முதலில் நந்தன் சொல்ல வருவது புரியாமல் விழித்தவளுக்கு பின்பே ஜான் வந்தபோதே நந்தனும் இங்கு வந்து விட்டிருப்பது புரிய பெரும் திகைப்போடு அவனை பார்த்தவள், அப்புறம் ஏன் நீங்க இங்க வரல என்றாள். ஏன்னா நீ கூப்பிடலையே என்று நந்தனும் எளிதாக கூற சிறு முறைப்போடு இப்போது அவனை பார்த்தவள், எது, நான் உங்களை கூப்பிடலையா என்றாள் மித்ரா. அங்கிருந்து கிளம்பும் போதே அவனை அழைத்ததை மனதில் வைத்து மித்ரா பேசுவதை சரியாக புரிந்து கொண்டவனும், அது பாப்புக்காக கூப்பிட்டது என்றான். நீ எனக்காக என்னை கூப்பிடவில்லை, அதனால் நானும் வரவில்லை என நந்தன் கூறுவது புரிய அப்படியே அமைதியானவள் சில நொடிகளுக்கு பின், நிஜத்தை சொல்லுங்க, இவங்க எப்போ வந்தீங்க என்றாள். அடுத்த ஃப்ளைட்ல வந்துட்டேன் மித்ரா என்றான் தானும் கேலியை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நந்தன். சில நிமிடங்கள் அங்கு அமைதி நிலவ, ஏன் என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு அவளையும் மீறி மித்ராவிடம் இருந்து கேள்வி வெளிவந்திருந்தது. அதில் அவளின் விழிகளையே ஆழமாக பார்த்தபடி, அப்படியே உன்னை தனியா விட்டுடுவேன்னு நினைச்சியா என்றிருந்தான் நந்தன். அந்த வார்த்தைகளும் பார்வையும் அவளை எதுவோ செய்ய, அதுக்கு என் கூடவே வந்து இருக்கலாம் இல்ல என முகத்தை திருப்பியவளை கண்டு லேசாக புன்னகைத்து கொண்டவன்,
டிக்கெட் கிடைக்கல, அதான் நம்ம ஏஜென்ட் கிட்ட உனக்கு மட்டும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டு உன்னை முதல்ல அனுப்பி வச்சேன் என்றதும் அவன் சொல்ல வருவது ஓரளவு புரிய அதன் பின் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாகினாள் மித்ரா. ஆனாலும் நந்தன் இங்கு வந்து முழுதாக ஒரு நாள் கடந்த பிறகும் கூட அதை பற்றி தன்னிடம் சொல்லாமல் இருந்ததோடு இங்கு வந்து தன்னை பார்க்கவும் இல்லையே என்ற கோபம் லேசாக தலை தூக்க, நீங்க இங்க வந்தத ஏன் மறைச்சிங்க என்றாள் மித்ரா. மறைக்கணும்னு எல்லாம் இல்ல, நீ ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு வந்திருந்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா மேடம் தான் அந்த பக்கம் வரவே இல்லையே என்றான் நந்தன். சரி, நான் தான் வரல, நீங்க என்கிட்ட போனில் பேசும்போதாவது சொல்லி இருக்கலாம் இல்ல, அதுவும் இல்லனா நீங்க இங்க வந்தும் இருக்கலாம் இல்ல என்ற ஆதங்கத்தோடு அவளையும் மீறி வந்தது மித்ராவின் வார்த்தைகள். அதில் வந்திருக்கலாம் தான், ஆனா என்று இழுத்தவன், இங்க என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியலையே, நான் இங்க வர்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, நான் இங்க வந்து இங்க உனக்கு இருக்க சுமூகமான சூழ்நிலையையும் கெடுத்துடக்கூடாதுன்னு தான் வராமல் இருந்தேன் என்றவனை கண்டவளுக்கு நந்தன் எதை நினைத்து பேசுகிறான் என புரிய அமைதியாக ஒரு தலையசைப்பை மட்டுமே அவனுக்கு பதிலாக கொடுத்தாள் மித்ரா. அதே நேரம் ஐசியூவின் கதவு திறக்க அனைவரின் கவனமும் அந்த பக்கம் திரும்பியது. வெளியில் வந்த நர்ஸ், பேஷண்ட் நிர்மலாவுக்கு நினைவு திரும்பி இருக்கு என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கங்கே தனித்தனியே பிரிந்து நின்றிருந்தவர்கள் எல்லாம் வேகமாக ஐசியூவின் வாயிலில் வந்து நிற்க, இம்முறை முதலில் நிர்மலாவை காண ஜெயராஜ் உள்ளே சென்றார். அடுத்து ஞானவேல் சென்று வர இறுதியாகத்தான் மித்ரா உள்ளே சென்றாள். கதவை திறந்து கொண்டு 2 அடி உள்ளே நுழைந்தவள் பின் திரும்ப வந்து நந்தனின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள். மித்ரா உள்ளே சென்றுவிட அருகில் இருந்த சுவரில் கைகளை கட்டிக்கொண்டு சாய்ந்து நின்று கொண்டான் நந்தன். சற்று முன் மித்ராவிடம் நந்தன் நடந்து கொண்டதை பார்த்த பிறகு அவன் மேல் இருந்த பிம்பம் அனைவருக்குமே மாறிதான் இருந்தது. ஒரு கொடிய அரக்கனாக, வில்லனாக, மனசாட்சி இல்லாத மிருகமாக, நன்றாக இருந்த குடும்பத்தை கலைத்து போட்டு அவர்களின் வாழ்வை கெடுத்த பாவியாக மட்டுமே இதுவரை நந்தனை எண்ணி இருந்த சுதாவுமே கூட இப்போது அவனை வேறு ஒரு கோணத்தில்தான் ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார். நந்தனை இங்கு வர சொல்லி மித்ரா அழைத்ததை சுதாவுமே கேட்டிருந்தார். அவனே அவளின் தைரியம் என்று சொன்ன வார்த்தையையும் சேர்த்தே கேட்டிருந்தவருக்கு, அப்படி என்ன, எங்களை எல்லாம் விட நேத்து வந்தவன் முக்கியமா போயிட்டான் என்ற எண்ணம் மனதில் தோன்றாமல் இல்லை. சுதாவின் அந்த எண்ணத்தை எல்லாம் இங்கு வந்த ஒரே நொடியில் துடைத்து தூர எறிந்திருந்தான் நந்தன். மித்ராவிடம் அவன் காட்டிய அன்பும் பொறுமையும் பேசிய விதமும் அவனை கண்டதும் அவள் நடந்து கொண்ட முறையும் என அனைத்தும் சேர்ந்து ஒருவேளை இவன் நல்லவன்தானோ என்ற யோசனையை சுதாவினுள் விதைத்திருந்தது. அதில் ஆராய்ச்சியாக அவனையே பார்த்தபடி சுதா நின்றிருக்க அவர் கொஞ்சமும் எதிர்பாராத தருணத்தில் சட்டென நிமிர்ந்து சுதாவை பார்த்து என்ன என்பது போல விழிகளை உயர்த்தி இருந்தான் நந்தன். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சுதா லேசாக தடுமாறி தன் பார்வையை திருப்பிக் கொள்ளவும் அதில் உண்டான புன்னகையை இதழ் மறைவில் அடக்கிய நந்தன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். நேற்று பார்த்ததை விட இன்று மிகவும் சோர்ந்து போயிருந்தார் நிர்மலா. நேற்று பேசிய அளவிற்கு கூட தெளிவாகவோ சத்தமாகவோ இப்போது அவரால் பேச முடியவில்லை. 2 வார்த்தை பேசுவதும் விழிகள் மூடி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதுமாக மிக மெல்லிய குரலிலேயே பேசிக்கொண்டிருந்த நிர்மலாவிடம் தன் குழந்தையை மித்ரா காண்பிக்கவும் முதல் முறையாக பேத்தியை கண்டதில் விழிகள் மின்ன குழந்தையை தன் அருகில் கொண்டு வருமாறு சைகை செய்தார் நிர்மலா. அதில் குழந்தையை மித்ராவும் அருகில் கொண்டு வந்து காண்பிக்கவும் துரு துரு விழிகளும் குண்டு கன்னங்களுமாக இருந்த குழந்தையின் அழகை ரசித்து பார்த்தவர் குழந்தையை முத்தமிட்டு கொஞ்ச முடியாத நிலையில் தலையை அசைக்க முடியாமல் சிரமப்பட்டு மெல்ல தன் நடுங்கும் விரல் கொண்டு குழந்தையின் கன்னத்தை வருடி கொடுத்து அதை முத்தமிட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த மித்ராவிற்கு நிர்மலாவின் நிலை நன்றாக புரிய பொங்கி கொண்டு வந்த அழுகையை இதழ் கடித்து அடக்கியவள் தானே குழந்தையை கொண்டு சென்று அவர் முகத்திற்கு அருகில் மீண்டும் காண்பிக்க ஆசையோடு அதில் அழுந்த தன் முத்தத்தை பதித்தார் நிர்மலா. அதே நேரம் தன் பிஞ்சு கரம் கொண்டு நிர்மலாவின் கன்னத்தை வருடியிருந்தாள் மினு. மீண்டும் கிடைக்கவே கிடைக்காத பொக்கிஷ நிமிடங்களாக அந்த நொடிகளை விழிமூடி ரசித்தார் நிர்மலா. சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு மித்துமா என்று மிகுந்த சிரமத்திற்கு இடையே
மூச்சு வாங்க பேசியவர் மித்ராவிற்கு பின்னால் பார்த்தபடியே, அவர் வரலையா என்றார் ஓர் எதிர்பார்ப்போடு விழிகளை சுழற்றி. அதில் வந்திருக்கிறார்மா, இங்கதான் வெளியே நிற்கிறாரு என்றவளிடம், கொஞ்சம் அவரை உள்ள வர சொல்றியா மித்துமா, நான் பேசணும் என்று நிர்மலா கேட்கவும், என்ன பதில் சொல்வது என புரியாமல் விழித்தாள் மித்ரா. நந்தன் இங்கே இவ்வளவு தூரம் வந்திருப்பதே தனக்காகத்தான் என்று அறிந்திருந்தவளுக்கு, இவர்களின் மேல் கோபத்தில் இருப்பவன் உள்ளே வந்து நிர்மலாவிடம் பேசுவானா என்ற கேள்வி மிக பெரிதாக மனதில் எழுந்தது. மித்ரா உடனே பதில் எதுவும் சொல்லாமல் தயக்கத்தோடு நின்றிருக்க, உள்ள வந்து என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு இல்ல, எங்க மேலதான் கோபமா இருக்காரே என சரியாக ஊகித்து கேட்டிருந்தார் நிர்மலா. அதில் வேகமாக அதை மறுத்து தலையசைத்தவள், இல்லம்மா, இதோ நான் வர சொல்றேன் என்று விட்டு வெளியில் வர, தன் அருகில் வந்து நின்றவளை கேள்வியாக திரும்பி நந்தன் பார்க்கவும், அம்மா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க என்றால் லேசான தயக்கத்தோடான குரலில் மித்ரா. இதை துளியும் எதிர்பார்க்காத நந்தன் வியப்பாக அவளை பார்த்து, என்னையா எனவும் ஆம் என அசைந்தது மித்ராவின் தலை. எங்கே மறுத்து விடுவானோ என்று மித்ரா பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே எந்த மறுப்பையும் தெரிவிக்காமல் நந்தன் உள்ளே செல்லவும், இதில் உண்டான திகைப்போடு அவனை பின்தொடர்ந்தாள் மித்ரா. நிர்மலாவின் அருகில் சென்று நந்தன் நின்றதும் விழிமூடி படுத்திருந்தவரை மெல்ல மா என குரல் கொடுத்து எழுப்பினாள் மித்ரா. மெதுவாக விழிகளை திறந்த நிர்மலா தனக்கு அருகில் நின்றிருந்த நந்தனை பார்க்கவும், எப்படி இருக்கீங்க என்றான் நந்தன். அதில் நிர்மலா மெல்ல தலையசைத்து, நல்லா இருக்கேன் என்றவாறே திரும்பி மித்ராவை பார்த்து, நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்றார். அதில் இருவரையும் திகைப்பாக மித்ரா பார்க்கும்போதே திரும்பி மித்ராவை பார்த்த நந்தன், வெளியே இரு, நான் வரேன் என மெல்லிய குரலில் கூறவும், அங்கிருந்து செல்ல மனமே இல்லாமல் தயங்கி இருவரையும் திரும்பி பார்த்தவாறே சென்றாள் மித்ரா. அதில் இருவரையும் அமைதியாக ஒரு பார்வை பார்த்தபடி இருந்தவர் நந்தனின் பக்கம் திரும்பி பேசுவதற்கு சிரமப்படுவதை அறிந்து அவர் அருகில் லேசாக குனிந்து நின்ற நந்தன், சொல்லுங்க, என்ன விஷயம் என்றான். அதில் தன் நடுங்கும் கரங்களால் கையெடுத்து கும்பிட்டு நிர்மலா, மன்னிச்சிடுங்க, நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க எனவும் அவரின் கைகளை சட்டென பற்றி இறுக்கிய நந்தன், என்ன செய்றீங்க நீங்க, அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது, நீங்க எந்த தப்பும் செய்யல, நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், உங்க கணவர் செய்த தவறுக்கு நான் உங்க மகளை தண்டிச்சு இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க என்றிருந்தான் நந்தன். இல்ல, ஆரம்பத்துல புரியலனாலும் அப்புறமா எனக்கு உங்க வழி புரிஞ்சது. முதல்ல உண்மை தெரிஞ்சதும் பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடமான்னு உங்க மேல ரொம்ப கோபப்பட்டு இருக்கேன், மனதார உங்களை திட்டியும் இருக்கேன். ஆனா அதெல்லாம் எனும் போதே உங்க பொண்ணு மேல இருக்கிற அன்பில பேசினதுன்னு எனக்கு தெரியும் என்றிருந்தான் நந்தன். அதில் கண்ணீரும் புன்னகையுமாக ஆமோதிப்பான தலையசைப்பை கொடுத்த நிர்மலா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க வந்து சொன்னதும் உங்களை நம்பின நாங்க எங்க பொண்ணை நம்பாம இருந்துட்டோம், அதுதான் அவளுடைய கோபத்துக்கான முதல் காரணமே. அவ கோபத்திலையும் தப்பே இல்ல தம்பி, நாங்க அப்படி அவளை அவசரப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பியும் இருக்கக்கூடாது, இதை நினைச்சு நான் மறுகாத நாளே இல்லை. இதுவே நீங்களா இருக்க போய் அவ இப்படி இருக்கா, உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவ வாழ்க்கை எனும் போதே இதையெல்லாம் எண்ணி மனதளவில் பெரும் பயத்தோடு நிர்மலா நாட்களை கழித்திருக்கிறார் என்பது நந்தனுக்கு புரிந்தது. அன்று கோபத்தில் அவசரப்பட்டு செய்ததை எண்ணி அனுதினமும் வருந்தி மருகி இருக்கிறார் என்று புரிய, அவரின் இரு கரங்களையும் தன் கரங்களை கொண்டு ஆதரவாக பற்றி கொண்டவன், அப்படித்தான் நடக்கலையே, இன்னும் ஏன் அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்க மக ரொம்ப நல்லா இருக்கா, நல்லாவும் இருப்பா, தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, சீக்கிரம் சரியாகி வாங்க, மற்றதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்றான் நந்தன். அதற்கு மறுப்பாக தலையசைத்த நிர்மலா, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்று சிறு இடைவெளி விடவும், நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா என்றான் நந்தன். அது இல்லை, நான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொன்னேன் என்றவர் நந்தனின் முகத்தை எதிர்பார்ப்போடு பார்த்து, எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பீங்களா, நீங்க தான் என் குழந்தைய பார்த்துக்கணும், இனி நீங்க மட்டும்தான் அவளுக்கு துணை, அவளை எப்பவும் விட்டுடாதீங்க
என்று மன்றாடலான குரலில் கேட்டார் நிர்மலா. அவ்வளவுதானே, நிச்சயம் விடமாட்டேன். உங்க பொண்ண நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்க என அவரின் வலக்கரத்தில் தன் வலக்கரத்தை வைத்து கிட்டத்தட்ட வாக்கு கொடுப்பது போல கூறினான் நந்தன். அதில் விழிகளை மூடி ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியிட்ட நிர்மலா மெல்ல விழிகளை திறந்து, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்க மேல மட்டும்தான் இருக்கு என்று மட்டும் கூற, அதற்கு ஒரு மெல்லிய புன்னகையையே பதிலாக கொடுத்தவன், ரொம்ப ஸ்ட்ரெயின் செஞ்சுக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே இருக்கேன் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் நந்தன். அவனின் வரவிற்காகவே காத்திருந்தது போல் வாயிலிலேயே நின்றிருந்த மித்ரா வெளியில் வந்தவனை தனியே இழுத்து சென்று, அம்மா என்ன சொன்னாங்க என்று ஆர்வத்தோடு கேட்டிருந்தாள். அதற்கு முகத்தை சோகமாக வைத்து கொண்ட நந்தன், நல்லா திட்டினாங்க என்றான். அதில் அவனை நம்பாமல் ஒரு பார்வை பார்த்தவள், யாரு, எங்க அம்மா, உங்களை திட்டினாங்க என்று இழுத்து நிறுத்தவும் பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டு, ஆமாம் என தலையசைத்தான் நந்தன். நம்பிட்டேன் என மித்ரா சொல்லவும், அதான் நல்ல பொண்ணுக்கு அழகு என்றிருந்தான் சின்ன புன்னகையோடு நந்தன். ப்ளீஸ் சொல்லுங்களேன், அம்மா என்ன சொன்னாங்க என்று சிறு கெஞ்சலோடு கேட்டவளை மறுப்பாக பார்த்து தலையசைத்தவன், அது சீக்ரெட் என்றான். இதெல்லாம் ரொம்ப ஓவர், எங்க அம்மா தானே, என்கிட்ட சொன்னா என்ன என்று மித்ரா மல்லுக்கு நிற்க, அதுக்கு உன்னை வெளியே போகவே சொல்லியிருக்க மாட்டாங்களே உங்க அம்மா, இது எங்களுக்கு மட்டுமான சீக்ரெட், ஷ் என விரலை தன் உதட்டில் வைத்து காண்பித்தான் நந்தன். அதே நேரம் நிர்மலா கண்விழித்த செய்தி அறிந்து அங்கு வந்திருந்த கௌரியின் பார்வையில் இவர்கள் இருவரும் நின்று சிறு புன்னகையோடு பேசிக் கொண்டிருப்பது விழ, இவன் இங்க என்ன செய்யறான், இவன் எதுக்கு இங்க வந்தான், அந்த ஓடுகாலி வந்தப்பவே அவளை விரட்டி விட சொன்னேனே, கேட்டியா நீ, இப்போ பாரு அவளை சாக்கு வச்சு கண்டதும் உள்ள வருது என்று எரிச்சலோடு ஜெயராஜிடம் கத்தத் துவங்கினார் கௌரி. அதில் கோபமாக நந்தன் கௌரியின் பக்கம் திரும்பவும் அவனின் கையை பிடித்து தடுத்திருந்தாள் மித்ரா. ஜெயராஜும் பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கௌரியிடம் எதுவோ சொல்ல வர, அதே நேரம் ஐசியூவின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்த நர்ஸ் நிர்மலாவின் உயிர் பிரிந்த செய்தியை வருத்தத்தோடு அறிவித்தார்.